பேட்டரியை பாதுகாக்க போனில் எப்படி சார்ஜிங் செய்ய வேண்டும். பலருக்கும் தெரியாத தகவல். இன்றைய காலகட்டத்தில் ஸ்மார்ட் போன் இல்லாமல் ஒரு மணி நேரம் கடப்பதை கூட நினைக்க முடியாது. இன்று போனை நம்பித்தான் பலரின் வாழ்க்கை உள்ளது. ஆனால் போனை சரியாக சார்ஜ் செய்யவில்லை என்றால் போனின் ஆயுள் குறையும். ஸ்மார்ட் போனை சார்ஜ் செய்த பிறகு பல முறை சார்ஜரை மின்சாரத்துடன் இணைக்கிறோம். இதனால் பேட்டரியின் ஆயுள் குறைவதுடன் போனுக்கும் பாதிப்பு ஏற்படும். உண்மையில் போன் பேட்டரி ஆரோக்கியத்தை பராமரிக்க சிறந்த வழி என்னவென்றால் 20% சார்ஜ் இருக்கும்போது போனை சார்ஜ் செய்ய வேண்டும். அதன் பின்னர் 80 முதல் 90% வரும் வரை சார்ஜ் செய்து விட்டு பின்னர் இணைப்பை துண்டித்து விட வேண்டும். ஏனெனில் 0% இருந்து சார்ஜ் செய்யும் போது பேட்டரி மிகவும் சூடாகி விடும். 80%ற்கு மேல் இருக்கும் போது சார்ஜில் வைத்தால் போனின் பேட்டரி செயல் திறன் குறை வாய்ப்பு உள்ளது. மொபைல் போன் பேட்டரிகள் சேதமடையாமல் இருக்க போனை குளிர்ந்த மற்றும் உலர்ந்த இடத்தில் வைக்க வேண்டும். இருப்பினும் சில போன்களில் பேட்டரி அதிகமாக சார்ஜ் ஆவதால் பெரிய ஆபத்து இல்லை என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் சில போன்களில் முழுமையாக பேட்டரி சார்ஜ் ஆன பின்னர் தன்னிச்சையாக சார்ஜிங்கை துண்டித்து விடும் அம்சங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம தமிழ் ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.